கண்டிப்பாக. தமிழ் பள்ளியே எங்கள் தேர்வு. தமிழ் பள்ளியினாலே பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய சமுதாயத்திற்கு மிகவும் முதல் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த ஒரு தமிழ் பள்ளி தான். தமிழ் பள்ளி எங்கள் தேர்வு. உங்களுக்கான புரிதலையும் அழகாக நீங்க மக்கள் சொல்லியிருக்கீங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 3-4 வருடமாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் பள்ளியே நமது தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். தமிழ் பள்ளி ஏன் தேர்வு, தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு இந்த சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் ஐயா? ஏன் நம்மளோட தமிழ் பள்ளி நமது தேர்வாக முக்கியமா இந்த காலகட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இருக்க வேண்டும்? நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் நாம் நேசிக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டுப்பற்று மிக உள்ள இந்த நாட்டில் மலேசிய திருநாட்டில் கடந்த ஒரு நம்முடைய விடுதலை அடைந்த 1957 2025 கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல நம்ம வாழ்ந்துட்டு. இந்த 60 ஆண்டுகளுக்கு மேல நம்முடைய தமிழ் பள்ளிகளுடைய வளர்ச்சி அமிர்தமான வளர்ச்சி. சில இன்னும் தோட்டங்களில் இருந்தால் கூட தோட்டப்பள்ளிக்கூடத்துல கூட கம்பீரமாக 2 மாடி கட்டடங்கள் 3 மாடி கட்டடங்கள். இது அரசாங்கத்தினுடைய தமிழ் பள்ளி மீது அக்கறையை காட்டுகின்றது. அவங்களுக்கே நிறைய அக்கறை இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய தமிழ் சார்ந்தவர்களுக்கும் அக்கறை சற்று குறைவாக இருக்கிறதுனாலதான் இந்த தமிழ் பள்ளியே தேர்வு என்ற சுலோகத்தை எல்லாருக்கும் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு போட்டித்தன்மை அதிகமாக விட்டது. உலக மயம் என்ற அடிப்படையிலே சிலர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு அனைத்து உலக பள்ளிக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்புனா என் பிள்ளை வெளிநாட்டு போய் படிப்பான், அப்படி ஒரு சிந்தனை. அப்புறம் என்னுடைய தமிழ் பள்ளியிலேயே தமிழையே காலம் முழுக்க படித்துக் கொண்டா என்னுடைய பிள்ளை எப்படி ஆங்கிலத்துல புலம்பிக்கிறது, எப்படி மலையாள புலம்பிக்கிறது, இடைநிலை பள்ளிக்கு போனா அவங்க எப்படி அறிவியல் சார்ந்த கணிதம் சார்ந்த பாடங்களை தேர்வானா இப்படிலாம் ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அந்த பின்னணி வரலாற்றை பார்த்தா வெற்றி பெற்றவர்கள் எப்படி மேல போய் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியத்தையும் தேர்வு பாடமாக எடுத்து 11A 10A எடுத்து அந்த வரலாறுக்கே அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பத்திரிகையில முதல் பக்கத்துல வருகிறது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தமிழ் பள்ளி அப்படி சோடை போகக்கூடிய மாணவர்களை உருவாக்கவில்லை என்பது நீங்களே நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நீங்களே ரொம்ப தமிழ் பள்ளியில சிறந்த ஒரு மாணவியாக இப்போ தொழில் இருக்கீங்க. அதனால தமிழ் பள்ளியை யாரும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், எங்கே இல்லை முறை என்ன எதிரின்னு எல்லா முறையும் இருக்கின்றது. அதையும் தாண்டி இது என்னுடைய தாயினுடைய பள்ளி, என்னுடைய தாய்ப்பள்ளியினுடைய பள்ளி. எப்படி எடுத்துக்காட்டு சீனப்பள்ளியினுடைய அவருடைய பற்று, அதே போல நாமும் அந்த பள்ளிக்கூடத்தினோட பற்று. என்னுடைய பிள்ளை அங்கே படிக்கின்றால் அந்த பிள்ளைக்கு என்னால் இன்னும் அதிகமான உத்வேகத்தையும் முன்னேற்றத்தையும் எப்படி நான் கொடுக்க முடியும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் பள்ளியே தேர்வு என்ற சுலோகம் வெற்றி பெறும். அதற்கு நம்ம ஒரு சாரார் மட்டும் பாடுபட முடியாது. ஆசிரியர்கள் பாடுபட வேண்டும், பெற்றோர்கள் ஒத்துழைப்பு நடத்த வேண்டும், சமூக ஒத்துழைப்பு நடத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய சமூக தகவல் மையம் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை முன்னெடுத்திருக்கிறார். இப்படி எல்லாரும் பாடுபட்டாங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு சேர்ப்போம், கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பாட்டு பாட்டிலே அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கடமையை நம்ம எல்லாரும் அந்த கடமையை எடுத்துக்கொள்வோம். அது எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையே பலனும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. அதுல எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டால் நிச்சயமே அந்த தமிழ் பள்ளியின் தேர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் ஆழமாக போய் வேறாக அங்கே ஆணிவேராக இருக்கும். அந்த ஆணிவேரா இருக்கும் போதுதான் நம்முடைய அந்த சுலபம் முழுமையாக வெற்றி பெறும். அப்ப பள்ளிக்கூடத்துல மட்டும் நம்ம அனுப்பி 8 மணி நேரம் தமிழ் பள்ளியில் இருக்கின்றால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா அது சரி. கண்டிப்பாக. அப்ப சமுதாயம் எல்லாமே பார்க்க வேறு எல்லாமே மொழியை கோணத்துல பார்க்க வேண்டும். நான் பல பள்ளிக்கூடங்களுக்கு இப்ப சென்று வருகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு தொடங்கிய வரைக்கும் 6 பள்ளிக்கூடங்களுக்கு சென்று தன்முனைக்கு உரையாற்றி இருந்தேன். தமிழ் பள்ளியில் ஒரு 3 பள்ளி, இடைநிலை பள்ளியில தமிழ் பள்ளி 4 தமிழ் பள்ளிக்கு சென்று விட்டேன். இடைநிலை பள்ளி நேற்று கூட கெவின்சே SFK டத்துத்தகா 250 மாணவர்கள்ட்ட பேசினேன். அந்த படிக்கும் 6 மாணவர்கள் ஒரு 7 பேர் படிக்கிறாங்க. தமிழ் பள்ளியில இருந்து ஒரு தமிழ் பள்ளியிலிருந்து ஒரு 30 மாணவர்கள் இடைநிலை பள்ளிக்கு போகிறார்கள். அங்கே படிவம் 1 படிவம் 3, படிவம் 3 தாண்டி படிவம் 4 தமிழ் எடுக்கின்ற மாணவர்கள் அங்கே 30 மாணவர்கள் இருக்க மாட்டாங்க, ஒரு 10 மாணவர்களா இருப்பாங்க. அந்த 10 மாணவர்கள்ல
அப்புறம் எஸ்பிஎம் எடுக்கிறவங்க ஒரு 5 பேர் தான் எடுப்பாங்க. அந்த எஸ்பிஎம் எடுக்கிறவங்கல 2 பேர் தான் தமிழ் இலக்கியம் எடுப்பாங்க. அந்த 2 பேரும் படிமாறி போறவங்க ஒரு ஆர்வத்துல வந்து இந்த எஸ்பிபிஎம் தமிழ் எடுப்பாங்க. இப்படி நம்முடைய நிலைமை போய் கொண்டிருக்கு. இதை நாம் எப்படி மேம்பாடாக கொண்டு வர முடியும்? இப்ப என்னிடம் வந்து எஸ்பிபிஎம் மாணவர்கள் ஒரு 5 மாணவர்கள் இப்பொழுது 2ஆம் தவணையில் படிக்கிறார்கள். 3ஆம் தவணையை முடித்து விட்டவர்கள் அன்று 6ஆம் தேதியோட தவணை தேர்வு எழுதி முடித்து விட்டவர்கள் அடுத்து காத்திருக்கின்றார்கள். அதில் 3 பேர் இப்ப நான் ஒரு தமிழ் ஆசிரியராக வரணும். இந்த உணர்ச்சியை உண்டு பண்ணியது யார்? அது பின்னாடி ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவங்க பெற்றோராக இருக்கலாம், அவங்க பள்ளிக்கூடத்தில் பட்ட ஆசிரியராக இருக்கலாம், அல்லது நானாக கூட இருக்கலாம், அல்லது அவங்களுக்குள்ளவே ஒரு அருமையான ஒரு உணர்வு இருக்கலாம். இதை எப்படி எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதுதான் நம்முடைய தமிழ் பள்ளி தேர்வுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். கண்டிப்பா. அந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது ஐயா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொடர்ச்சியாக இருக்கு. தமிழ் பள்ளி நமது தேர்வு ஆனா என்னென்ன நடக்கும், அடுத்தடுத்து என்ன படிநிலைகளுக்கு சென்றால் நமது வாழ்வு முன்னேறும் அப்படின்றதுக்கு ஐயாவுடைய இந்த விளக்க உரையே போதுமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நானும் தமிழ் பள்ளியில் படித்த நாள் தான் வந்து இன்று வரைக்கும் தமிழ் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ் கொடுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டவங்க சில பேர் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஏன்னா தமிழ் ஐயா சொன்னது போலதான் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய் கருவிலிருந்து வெளியானது ஒரு விஷயம். அப்ப அந்த வகையில் இன்றைய வரைக்கும் இந்த தமிழானதுதான் என்னை வந்து கைகோர்த்து ஒரு நல்ல வாழ்வில் நடக்குவதற்கு சில விஷயங்கள்லாம் உதவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தமிழுக்கு முதலில் என்னுடைய நன்றி.